நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். 3 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி உடனே தாவேக்கால இணைஞ்ச அந்த காட்சியெல்லாம் பாக்குறப்போ தமிழ்நாடு எங்க நோக்கி போகுது அப்படின்ற ஒரு 3 பேரோட இருக்கு, இன்னும் 5 பேர் இருக்கு, அடுத்து இன்னும் 10 பேர் இருக்கு. அதுல எடப்பாடி இருக்காரா? எடப்பாடி கடைசியில வெளியே அவர் மட்டும் தனியா கொடி பிடிச்சி நிற்பாரு. சமாதான வாழ்க புரட்சி தலைவி நாம வாழ்கன்னு சொல்லிட்டு தனியா நிற்பாரு. என்ன எஸ்பி வேல்மனு சி விஷாமும் கூட நிற்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதிமுக இந்த தேர்தலில் எத்தனை இடத்துல 3வது இடம் வந்திருக்கு சொல்லு? பல இடத்துல 3வது இடம் தான். 123 இடத்துல. அதுல அவங்க மெஜாரிட்டி வாங்கிருக்காங்க சார். ஓகேவா? எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க சொல்லு? மீதி இருக்கிற இடத்துல 19 இடத்துல. இன்னைக்கும் அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்னா, நம்ம கிட்ட இருந்து இருக்கிற எம்எல்ஏ போல அந்த ஆப்போசிட் கேங் இருக்குதுல, அங்கிருந்து தான் 3 பேர் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். எதிர்கட்சியா இவ்வளவு பிரச்சனை நடந்து கூட்டணி கட்சி வெளியே தான் போச்சே தவிர திமுகல சலசலப்பு இன்னும் உருவாகல. திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம்னு எம்ஜிஆர் பாடின பாட்டு எடப்பாடிக்கு போடலாம். ஏற்கனவே கட்சியிலேருந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்புனதான் இந்த பெரிய தோல்வியை நீ சந்திச்சேன்னு சொல்கிறோம். மறுபடியும் நீ இருக்கிறவனாலாம் வெளியே அனுப்புறதுக்கு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கே வேலை பார்த்துருக்கேன்னா நீ எப்போதான் அதிமுக ஜெயிக்கிறது வேலை பார்ப்ப? அண்ணாமலை அவர் வந்து பிஜேபிக்கு தலைவராக வர்றதை விட தனி கட்சி ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு ஒரு படி மேலேயே போகிறேன். அதிமுகவின் தலைவராக அண்ணாமலை வர வேண்டும். திமுகவுக்கும் டிவிகேக்குமான எந்த மாற்றமே நான் பார்க்கல. இவர் ஆட்சி அமைச்சோடனே லா அண்ட் ஆர்டருக்காக ஒரு மீட்டிங் போட்டாரு. இன்னைக்கோ ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ரிசல்ட் என்ன? இந்த தப்புல 50% அந்த தாய் தான் காரணம், 50% அந்த அக்யூஸ்ட். என்னமா பேசுற? எனக்கு புரியல. அப்ப ரிலீஸ் பண்ணிடலாமா அந்த கல்பரேட்டுங்களன்னு எனக்கு கேட்க தோணுது. அவனை லிக்க வச்சு கொல்லணும், சாவடிக்குங்கன்றேன். நான் முதல்ல இருந்து அதை பேசுறேன். என்கவுண்டர் பண்ணுங்கன்றோம். அரபு நாடுல இருக்கிற மாதிரியான சட்டங்களை பண்ணினோம். நடு ரோட்டை தூக்குல கூட தொங்க விடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், ரசிக்கட்டோன்ற. அப்படி இருந்தாதான் இவனுங்கெல்லாம் திருந்துவாங்கன்றது தான் நம்ம கருத்து. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம் சார். சார், சில விஷயம்லாம் வந்து வட இந்தியாவில் தான் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு சார். என்ன சார், 3 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி உடனே தாவேக்கால இணைஞ்ச அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்போ தமிழ்நாடு எங்க நோக்கி போகுது அப்படின்ற ஒரு 3 பேரோட இருக்கு, இன்னும் 5 பேர் இருக்கு, அடுத்து இன்னும் 10 பேர் இருக்கு. அதுல எடப்பாடி இருக்காரா? எடப்பாடி கடைசியில வெளியே அவர் மட்டும் தனியா கொடி பிடிச்சி நிற்பாரு. சமாதான வாழ்க புரட்சி தலைவி நாம வாழ்கன்னு சொல்லிட்டு தனியா நிற்பாரு. என்ன எஸ்பி வேல்மனு சி விஷாமும் கூட நிற்பாங்களா இல்லையான்னு தெரியல. தாவைக்கால சேர்க்குவாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன அப்புறம் என்ன நீங்க தூய சக்தி ஊழல் சக்தியை தூக்கிட்டு வந்து உங்க கட்சியில சேர்த்து விட்டு நீங்க அடுத்த இடைத்தேர்தலில் சீட்டு கொடுக்க போறீங்க இல்லையா? இல்ல, அதுதான் அந்த பேருக்கு தான் இப்போ சீனை போட்டுட்டு இருக்காங்க. ரியாலிட்டி வந்து அது இல்லை. ஓகேவா? அரசியல் நான் தான் சொல்லிட்டேன்ல, அரசியல் பண்ணாதான் நிலைக்க முடியும். அதனால இந்த வராங்க வாங்கிறது இதெல்லாம் மற்ற சொல்கிற தூய சக்தி தீய சக்தி அது அரசியல் விமர்சனமாகவே போட்டோம். நம்ம அரசியல் விமர்சனம் பண்ண வரல, சரியா? இப்போ மரகதம் இது இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களில் ஒரு முக்கியமான 3 பேர். எடப்பாடி சரி, ஓகே. நீ திருப்பி எடப்பாடி பேசுறதுனால நான் ஒரு டேட்டா சொல்கிறேன். அதிமுக இந்த தேர்தலில் எத்தனை இடத்துல 3வது இடம் வந்திருக்கு சொல்லு? பல இடத்துல 3வது இடம் தான். 123 இடத்துல. அதுல அவங்க மெஜாரிட்டி வாங்கிருக்காங்க சார். ஆமா, ஓகேவா? எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க சொல்லு? மீதி இருக்கிற இடத்துல 19 இடத்துல. பரவாயில்ல, கம்மி தான். 19 இடம் சார். நீ அந்த எம்பியில இழந்த 7ஆ 9ஆ டெபாசிட் இழந்தது கம்பேர் பண்றேன்னு நினைக்கிறேன். இது எம்எல்ஏ 19. சரியா? எப்படி இருந்த கட்சி? தொடர்ந்து 7 வாட்டி ஆட்சி பண்ண கட்சி. தொடர்ந்து 10 ஆண்டு ஆட்சி செஞ்ச கட்சி வேற, 13 ஆண்டு தொடர்ந்து ஆட்சி செய்த கட்சி, ஓவரால் 35 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி.
எடப்பாடி அழுதுருப்பாரு சார். அவர் ஏன் பாடுவார்? அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு. அவர் ஜாலியா தான் இருப்பாரு. இன்னைக்கும் அவர் ஜாலியா தான் இப்ப இன்னைக்கும் அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்னா, நம்ம கிட்ட இருந்து இருக்கிற எம்எல்ஏ போல அந்த ஆப்போசிட் கேங் இருக்குதுல, அங்க இருந்து தான் 3 பேர் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். இதுயா நான் லட்டுலியா வச்சிருக்கேன், நட்டுல வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இங்க இருந்து போவோம். அடுத்து இன்னும் நிறைய நட்டை வந்து புடுங்க வேண்டிய இடத்துல இருக்கா? போவோம். அந்த இதெல்லாம் சேர்த்து இடைத்தேர்தலில் கொண்டு வருவாங்க. பாப்போம் இடைத்தேர்தலில் இவர இப்ப இருந்த கூட்டணியும் உடஞ்ச போயிடும். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட்டணியில இருக்காது, பாமக கூட்டணியில இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருப்பி எப்படி இவர் ஜெயிக்க வராருன்னு பார்ப்போம். இவருக்கு கிங்கான்னு ஜெயிப்பாரு சார். ஜெயிப்பாரு. அவர் அதுதான் சொல்றேன், அவர் மட்டும் ஜெயிப்பாரு. அதுக்கு என்ன பண்ணுமோ அவர் பண்ணுவாப்புல. அங்க இருக்கிற மற்றவனை பத்தி எந்த கவலையும் அவருக்கு கிடையாது. எப்படி வேட்பாளர்ல உருவுற மாதிரியா? அந்த அகிரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருந்தாரு. முன்னாள் அதனால எங்க போனானே நடுவில் தெரியல. இந்த எல்லாம் ஓரம் கட்டி வச்சுனா இப்ப வந்து அண்ணன் எடப்பாடின்னு பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு கருமும் புரியல. சேலத்துல போன தடவை 10 ஜெயிச்சாங்க, இந்த தடவை 7 தான் ஜெயிச்சாங்க. அண்ணனாவது 7 ஜெயிச்சாரு. சிவி சண்முகம் 5 இவரு என்னது வேலுமணி வந்து 5 தொகுதி கூட ஜெயிக்க முடியல. டேய் என்னடா கதை சொல்றீங்கன்னே தெரியல. வேட்பாளர்கள்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க கேட்டா அவர் கேட்கற நீட்டத்துல கழுத்து போட்டா, அப்ப நான் இத்தனை நாள் சொன்ன உனக்கு பவர் இல்ல, நீ வேஸ்ட்னு ஒத்துக்கிறியா? அதானே அக்ரி சொல்றாரு. அதுதான் ப்ரூவ். எதிர்கட்சியா இவ்வளவு பிரச்சனை நடந்து கூட்டணி கட்சி வெளியே தான் போச்சே தவிர திமுகல சலசலப்பு இன்னும் உருவாகல. அதிமுக நான் முதல்ல இருந்தே சொல்றேன், முதல் வீக்கர் செக்ஷனே அதிமுக தான். அதனாலதான் நான் அந்த கூட்டணி அமைக்கிறதுல கூட அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையா வந்தா இவங்களெல்லாம் காலி பண்ணலாம், ஈஸியா கொண்டு வந்துடலான்ற விஷயத்த நான் முதல்ல சொன்னேன். நான் சொல்லியிருந்தேன், இந்த இடைத்தேர்தல் இல்லாம நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தா இடைத்தேர்தலை தவிர்த்து அப்படியே இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா இப்படி பண்ணதுனால இது ஒரு குழப்பமாயி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. இங்க ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு அடுத்து அவங்களே நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் அதே தேர்தல நிக்க போறாங்க. இடைத்தேர்தல் வந்தா அவங்களே வேட்பாளர், அவ்வளவுதான். அப்படி கன்ஃபார்ம் ஆனவங்க மட்டும்தான் இப்போதைக்கு சைன் பண்றாங்க. 108 கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படி பார்த்தா 3 கன்ஃபார்ம் இப்போதைக்கு. புரியல இது ஏன் திமுக சும்மா விட்டுருமா? எதிர்கட்சி வேட்பாளர் போட மாட்டாங்களா? இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ இந்த மெஜாரிட்டி கொடுக்காதனால நடந்த இம்பேக்ட் ரியலாவே மக்களை பாதிச்சிருக்கா, விஜய்க்கு தான் நல்லது நடக்கணும்னு நினைச்சிருக்காங்களா அப்படின்றது இந்த தேர்தலில் கொஞ்சம் தெரியும். ஆளுங்கட்சிக்கு ஃபேவர் தான் எப்பவுமே இடைத்தேர்தல், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனாலும் மிராக்கிள் நடந்தா அந்த மிராக்கிள் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், நான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால இது அதுல கிடையாது. நீ இவ்வளவு நேரம் இதை பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப எஸ்பி வேலுமணி கேம்ப்ல இருந்து ஒரு 5 பேர் இப்ப எடப்பாடி கேம்புக்கும் மாறி இருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்லுவீங்க? அவங்க திருப்பி நாளைக்கு அங்கிருந்து இங்க மாறுவாங்க. அதான் சொல்றேன், 17 பேர் இருக்கா. சரிப்பா, இப்ப நீ என்ன சொல்ல, 47 பேர் ஜெயிச்ச, 3 பேர் போயிட்டானா 44. இப்ப இந்த 17 பேர் ஏற்கனவே லெட்டர் நீ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், என்னது பதவி கொறடா உத்தரவு மீறி பண்ணிருக்காங்கன்ட்டு. நீ ரிசைன், அவரே 25 பேர் ராஜினாமா பண்ற மூட்ல தான் வச்சிருந்தாரு, டிஸ்மிஸ் பண்ற மூடு. அவங்க உஷாராயி நான் ராஜினாமா பண்ணி கட்சிக்கு போயிடுறேன்னு போயிட்டாங்க. 2 ஒண்ணுதான். அவங்க உஷாராயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க பதவி போறது நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கு. இப்போ மண்ணு ஊட்டாத மாதிரி திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம்னு எம்ஜிஆர் பாடின பாட்டு எடப்பாடிக்கு போடலாம். ஏற்கனவே கட்சியிலேருந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்புனதான் இந்த பெரிய தோல்வியை நீ சந்திச்சேன்னு சொல்றோம். மறுபடியும் நீ இருக்கிறனாலாம் வெளியே அனுப்புறதுக்கு டிஸ்மிஸ் பண்றதுக்கே வேலை பார்த்துருக்கேன்னா நீ எப்பதான் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்ப்ப? 2031 அதான் அது வரைக்கும் இருக்கிறாரா பாப்போம். ஆண்டவன் கருணை. இல்லடா, எதிர்கட்சி கட்சியில தலைவரா நீ வேற. ஏய் நீனா என்ன இப்ப ஒம்பல மாட்டி விடுவ போல இருக்க. சரி பாப்போம், எது பழிக்குதோ அதுதான் சொன்னோம்னு வச்சுக்கலாம். அவங்க ஏன் போனாங்கன்றது காரணமும் சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவை நாங்க எதிரியா பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த கட்சியோட கூட்டணி வச்சாருன்னா இவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், அதனால தான் நாங்க போய் தாவேக்கால சேர்ந்துருக்கோம் அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், முதல்ல இருந்தே சொல்றோம்ல, திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. நான் இப்போ போன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், திரு அண்ணாமலை அவர் வந்தா பிஜேபிக்கு தலைவரா வர்றதை விட தனி கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு. நான் ஒரு படி மேலேயே போறேன், அதிமுகவின் தலைவராக அண்ணாமலை வர வேண்டும். என்ன புது அப்படிதான் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். தொண்டர்கள் விரும்புவாங்களா? அத கண்டிப்பா விரும்புவாங்க. அவங்களுக்கு எடப்பாடியவே தலைவரா ஏத்துக்கிட்டவங்க, புரியுதா, யார வேணா ஏத்துப்பாங்க. அதிமுகவுடைய ஜெனட்டிக்ல இருக்கிறது யாரை காமிச்சாலும் ஆமாஞ்சாமி போடுறது தான் அவங்களுடைய பழக்கம். ஆனா நான் சொல்றேன், ஆனா அண்ணாமலை போன்ற ஒரு லீடர் வந்தாருன்னா
அதிமுக உயிர் பெறும். அண்ணாமலை மாதிரியா அண்ணாமலையா? அண்ணாமலை மாதிரிலாம் இல்லை, அண்ணாமலை அவர் தான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீல் இமேஜ் லீடர் கிரியேட் ஆயிட்டாரு. ஓகேவா? ப்ராக்ரஸிவ் லீடர் உருவாக வேண்டியது இருக்கு, ஒரு கேப் இருக்கு. அந்த ப்ராக்ரஸிவ் லீடரா நான் பார்க்கறது அண்ணாமலை, இமேஜ் லீடரா பார்க்கறது நான் திரு விஜய். அவரு ப்ராக்ரஸிவா இதை மாறுறதுக்கு விஜய் அவர் பண்ணோன்னா அவருடைய அடுத்த 6 மாத காலத்தோட செயல்பாடை வச்சு நம்ம அதை மாற்றுறது பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் எனக்கு திருப்பி நான் பதிவு பண்ணுற விருப்பம், திமுகவுக்கும் டிவிகேக்குமான எந்த மாற்றமே நான் பார்க்கல. இவர் ஆட்சி அமைச்சோடனே லா அண்ட் ஆர்டருக்காக ஒரு மீட்டிங் போட்டாரு, இன்னைக்கோ ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ரிசல்ட் என்ன? ஒரு 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 மீடியால, ஒரு சோசியல் மீடியால ஒரு செய்தி 3ஆக திரிக்கப்படுது. திரிக்கப்படுதுன்றதை விட ஒரு நியூஸை இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய மக்கள் இன்னும் முட்டாளா இருக்காங்களேன்னு எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. ஒரு செய்தி, ஒரு குழந்தைய பலாத்காரம் பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்கன்ற செய்தி பரவலாகுது. அதனால ஆக்ஷன் இமிடியேட்டா ஆகுது, ரியாக்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு மறுநாள் ஒரு அமைச்சரும் அந்த தாயை பத்தி அவதூறு பரப்புறாங்க. அந்த அவதூறு அந்த பொண்ணே இருந்தாலும் அரசாங்கத்து மேல தவறு என்று ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பிம்பத்தை, இந்த பிம்பத்தை பெருசாக்கி அதை அப்படியே டம்மி பண்றாங்க. ஓகேவா? அதையும் போச்சா, அதுக்கு மீறி போய் காவல்துறை அதிகாரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு குழந்தை இறந்துருக்கு, அந்த உயிருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம், நீதி என்ன கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த மெசேஜை டைலூட் பண்றதுக்கு என்ன போடணுமோ அவ்வளோத்தையும் பண்றாங்க. இதுதான் நான் சொல்றேன், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகத்தை தவிர்க்கணும். ஆளாளுக்கு இது செய்யத, அதை விட அந்த சிரிச்ச வீடியோவை ஏஐ வீடியோன்னு போலீஸ்க்கு அத வேற ஒரு பரப்புனாங்க. இது எதுக்காக பண்றாங்க? இது கெட்ட பேர் உருவாக்காதா? கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்மள மாதிரி ஒரு பொதுமக்கள்லாம் என்ன நினைச்சோம், எவ்வளவு ரொம்ப நாளா வர வேண்டியது, மாற்றத்துக்காக இவங்களை உருவாக்கி கொண்டு வரணும்னு நினைச்சோம், பேசுறோம். வந்தா அவர் செயல்பட விடுறா, அவர் பண்ற விஷயத்த ரியாக்ட் பண்றதுக்குள்ள இவனுங்க 1008 ரியாக்ஷன் போடுறாங்க. கொஞ்சம் விடுங்கப்பா, அவர் ஏதாவது செய்வாங்க, செய்யணும்னு நம்ம எல்லாரும் பாக்குறோம். சரி, இது நான் அவர் மேல நம்ம எந்த குறையும் இது வரைக்கும் இல்ல. செயல்பாடு நீங்க பண்ணும் போது அவர் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. காலையில அந்த குழந்தை இன்சிடென்ட் வந்தோடனே அரெஸ்டுக்கு ரியாக்ட் பண்றாங்க. அதுக்குள்ள நீங்க அந்த இன்டர்வியூ கொடுக்க வந்த போலீஸ் ஏஐன்னு சொல்லி அது ஒரு வேற ப்ரொமோட் பண்ணி வேற இடத்துக்கு டைவர்ட் பண்றீங்க. அதுக்குள்ள அந்த தாய் மேல ஒரு பிரச்சனைய இருக்கு, ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா நீங்க அதுதான் ப்ரொஜெக்ட் அதிகமா காட்டுறீங்களே தவிர இந்த குழந்தைங்க இந்த மாதிரி இறந்து போயிருக்கு மட்டப்படுத்துறீங்க. கரெக்ட். இதுதான் ஹைலைட் ஆகுது. இது ஏன் பண்றீங்கன்னே எனக்கு தெரியல. தெரிஞ்சுதான் பண்றீங்களா, தெரியாம பண்றீங்களான்னு புரியல. ஒரு எக்ஸைட்மெண்டாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க பொய் சொன்னா கூட ஒரு ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மென்டாலிட்டி அவங்களுக்கு. எனக்கு இதுல என்னன்னே புரியல தேவா. இப்போ ஒரு குழந்தை வீட்டுல இருக்கு, விளையாடிட்டே இருக்கு, திடீர்னு வெளியே போகுது. வெளியே கிராஸ் ரோட்ல போனாலும் திடீர்னு ஒரு வண்டி இடிச்சிருது. அது இயலாமை, அந்த குழந்தைக்கு அப்படி போனா ஆகும்னு தெரியாது, அது நடக்குது. ஓகேவா? அவங்க இந்த பெண்ணை அந்த தாயை இங்க போதையோ ஏதோ ஒன்று கொடுத்து மயக்க நிலை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. ஒரு இன்சிடென்ட். இப்ப இந்த அம்மா இப்ப தெளிவா இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு தானே அர்த்தம். இவங்க என்ன பரப்புறாங்கன்னா அந்த தாய் மேலதான் பிரச்சனை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா கிச்சன், இப்ப இந்த குழந்தை நம்ம ரோடுக்கு போறதுதான் கதை. அந்த அம்மா கிச்சன்ல போய் ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம், இல்ல வேற ஏதோ செஞ்சு நிற்பாங்க. சடனே ஏதோ ஒரு சின்ன ஃபிராக்ஷன் செகண்ட்ல குழந்தை நம்ம ஐ கான்டாக்ட்ல இருந்து மிஸ் ஆகி போயிருக்கோம். அது எப்படி நீ பேரண்ட்ஸ் மேல குறை சொல்லுவ? அந்த இடத்துல பேரண்டே என்ன பண்ணுவாங்க, மத்தவங்களதான் குறை சொல்லுவாங்க. அவங்க நான் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இங்க என்ன பண்றாங்க, கட்டமைக்கிறாங்க அந்த தாய் மேல எல்லா பிரச்சனைன்னு. அந்த ஒரு லேடியே சொல்றாங்க, இந்த தப்புல 50% அந்த தாய் தான் காரணம், 50% அந்த அக்யூஸ்ட். என்னமா பேசுற, எனக்கு புரியல. அப்ப ரிலீஸ் பண்ணிடலாமா அந்த கல்பிரேட்டுங்களன்னு எனக்கு கேட்க தோணுது. அவனை லிக்க வச்சு கொல்லணும், சாவடிக்குங்கன்றேன். நான் முதல்ல இருந்து அதை பேசுறேன், என்கவுண்டர் பண்ணுங்கன்றோம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஏஏ வீடியோ போட்டுட்டு அடுத்தது தாய் மேலன்னு போட்டுட்டு இந்த முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டை டைலூட் பண்ணிட்டீங்க.
இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த குழந்தை மேலதான் தப்புன்னு கூட சொல்லிடுவாங்க. அது விட்டுரு. இப்போ ஒரு ஹைப் ஒரு பயம், ஒரு ஊரெல்லாம் சோசியல் மீடியா பரவும் போது, மக்கள்கிட்ட அவர் ஆகும்போது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கிரியேட் ஆச்சு. அந்த நெருக்கடினால அந்த கல்பரேட் ஏதாவது பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடக்காம இருக்கணும்னா கண்டிப்பா கொல்றதை தவிர வேற மறுப்பே கிடையாது. அது நம்ம மேல என்ன வேணா சொல்லட்டும், சரியா? அவனெல்லாம் நடு ரோட்டு நிக்க வச்சு சுட்டு தள்ளுறதை தவிர வேற இல்ல. நான் இதுக்கு மேல ஒண்ணு சொல்லலாம், அது தவிர்க்கிறேன், ஓகேவா? இதுலலாம் அரபு நாடுல இருக்கிற மாதிரியான சட்டங்களை பண்ணினோம். நடு ரோட்ல தூக்குல கூட தொங்க விடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், ரசிக்கட்டும்ன்ற. அப்படி இருந்தாதான் இவனுங்கெல்லாம் திருந்துவாங்கன்றது தான் நம்ம கருத்து. நீங்க இதை டைலூட் பண்ணி தாய் மேல தப்பு, பேய் மேல தப்பு, ஏஐன்றீங்க. நீங்க இப்படி பண்றதுல என்ன லாஜிக்கு? ஓகேவா? தயவு செஞ்சு திருந்துங்க. இந்த ரீல்ஸ் போட்டு இதை முதல்ல விஜய் அவர் இப்போ நம்ம அன்னைக்கு சனிக்கிழமையே பேசணும். உடனே புஷி ஆனந்த் ஒரு அறிக்கையும் விட்டுட்டாரு. நீங்க இந்த மாதிரியான ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாத, ஏன் அரசாங்க இதெல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாநகராட்சி கூட்டத்துல இந்த பக்கம் 10 பேர் நிர்வாகி இருக்கான், அவன் வீடியோ எடுத்துனுக்கிறான். சரி, இது சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சிஎம் ஆஃபீஸ்லேயே போய் ஒருத்தர் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டவர் தானே. நம்ம சிஎம் நிமிந்து கூட என்னப்பா இங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லலை. அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் ஆச்சும் பண்ணிருப்பாங்க. இது எதுவுமே பண்ணாம என்ன தைரியம்? இது ஒன்னே போதுமே, ரொம்ப தைரியத்தை கொடுத்துருது. அதுதான் அங்க ஆரம்பிக்கிறது, எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு சொல்றேன். இது எங்க போய் முடியும்னு தெரியல. தடுக்க வேண்டியது டிவிகேவுடைய முக்கியமான விஷயம். அதனால தலைவர் பேச்சே கேட்காத தொண்டர்கள் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அவங்களுக்கு. இது சமாளிக்கிறது ஒரு கண்ட்ரோல் இல்லாம போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்த்துட்டு வேற அவன் வேலையை பாருங்க. நீங்க என்ன பண்ணீங்க, பண்ணி ஆட்சி கொண்டு வந்துட்டீங்களே, அவங்க ஆட்சி நடத்துவாங்க, வேடி பார்ப்போம், பொறுமையா இருக்கு. அதை விட்டுட்டு இதை பண்ணிட்டு, அதை விட ஒரு கொடுமை, ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பாலியல் இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களே. என்னங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேளுங்க, ஆனா அந்த பாலியல் சம்பந்தமா சரி, அது அரசாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தானேயா, அது கேள்வியே முக்கியமான உனக்கு தெரியலன்னா நீ என்ன கேள்வி கேட்கிற? சிரிச்சிட்டு போயிட்டன்றதை விட்டுடு, எது தவறு எது. சிரிப்புன்றது இந்த போலீஸ் அதிகாரத்தையும் இருக்கு, அது தவறு, கண்டிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க ரியாக்ட் பண்றதுன்றது ரொம்ப தப்பு. அதே லேடி நீ ஒரு இடத்துல டொனேஷன் கொடுக்குற மாதிரி போய் ஒரு வீடியோ எத்தனை போட்டிருப்ப, அந்த இழிச்சிட்டா போயிருக்கிற சோகமா அந்த இன்சிடென்ட்க்கு ஏற்ற மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு அங்க பண்ண தெரியல? சென்சிட்டிவ் கேஸ். நீ இதை பத்தி பேசுங்க, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது பேசுங்க. இது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது தானே. திமுக ஆட்சி போனது இந்த லா அண்ட் ஆர்டர்லயா, மத்த எந்த இஷ்யூமே கிடையாது அவங்கல்ல. லா அண்ட் ஆர்டர் ஒண்ணுதான் பிரச்சனை, ஓகேவா? அதை வச்சுட்டு நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்சிக்கே வந்தீங்க நீங்க. அதை வர பரவாயில்ல. அது என்னது, மது விலக்குத்துறை அமைச்சர். பாட்டிலுக்கு 10 ரூபாய். இவர் அந்த பாட்டை பாடிதான் அவங்க சிஎம்ஏ ஆனாரு. இப்ப பார்த்தா பாட்டிலுக்கு 10 ரூபாய் மாத்த முடியாதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பண்ணா உள்ள கஞ்சா வந்துருமா, ட்ரக்ஸ் வந்துருமா, பல வகையான. ஏன் போன வருஷம் 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல பிரச்சாரம் பண்ணி பாட்டு பாடும் போதெல்லாம் தெரியலையா? அப்பயே அவர் சொல்லிருக்கலாம்ல போய். இல்ல, எனக்கு தெரியலையான்னு கேட்கிறேன். இன்னைக்குதான் தெரியுதா? நான் திருப்பி சொல்றேன், அந்த 10 ரூபான்றது முன்னாடி கமிஷனாக பெறப்பட்டது. அது பப்ளிசைஸ் அதிகமா ஆயிடவே எங்க என்ன ப்ரூவ் பண்ணுங்க, ஒரு பிரஸ்ஸுக்கார கூட கேட்டாரு, அதை எங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் பாக்குறேன்னு செந்தில் பாலாஜி இருந்ததுக்கு அப்புறம் அதை பாட்டில் ரீஃபண்டுக்கான 10 ரூபாவா மாத்திட்டாங்க. கொடுத்தா கொடுத்தா 10 ரூபாய் திருப்பின்றத மாத்தினாங்க. அதுவே தவறுன்னு சொல்றேன். இது நீங்க 10 ரூபாய் ஏன் அதிகமா வாங்குற, பாட்டில திருப்பி கொடுத்தா எம்ஆர்பில 10 ரூபாய் குறையா. சூப்பர், தெளிவா இருக்கு. புரியுதா? அதை பண்ணுங்க. அதுதான் கவர்மெண்ட்டுக்கு போகும். அது அவங்க பண்ணது தப்பு, அத நீங்க தப்புன்னு சொல்லிதான் வந்திருக்கீங்க. நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க, அந்த 10 ரூபாய் நியாயத்தைப்படுத்துறீங்க. கேட்டா இது 4 நாள் நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தேன்னு வேற சொல்றீங்க. 4 நாள் அப்படின்னா ரிசர்ச் பண்ணிடுறேன். அதான் துறை ரீதியா எல்லா ஆய்வுகளும் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தேன்னு சொல்றீங்க. சரி, திமுக ஆட்சி போனதுக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரீசன் சொல்றேன். ஒரு 2011 ஆற்காடு வீராசாமி எலக்ட்ரிசிட்டி, இந்த தடவை கஞ்சா போதை, சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர், பெண்கள் பாதுகாப்பு விஷயம், இந்த தான் பிரச்சனை. அதை தவிர எந்த பிரச்சனையும் திமுக மேல மக்கள் எல்லாம் இல்ல. அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி தோத்துருக்கணும். என்னது, நீ ஊழலை நினைச்சு மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னா செந்தில் பாலாஜி தோத்துருக்கணும். நீங்க அந்த கட்சி தோத்துருக்கணும். யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாம் தோத்துருக்கணும். யாரும் தோக்கல. ஊழல்வாதிக்கு நீங்க நினைக்கிறது. அவன் 10,000 ரூபாய் கையில வச்சு இந்த ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. சீரியஸான மெட்டலூர் உனக்கு ஒரு காமெடி முக்கியம். சரி, ஓகே. பட் இது என்ன பிரச்சனைனா,
நீங்க இந்த இன்சிடென்ட்டை அப்படியே எப்படி எடுக்கிறதுனா இந்த கடந்து போற மாதிரி. நான் இதுதான் சொன்னேன். மாற்றம் இதை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறது. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியில் ஒன்று பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம். அது ஏன் இங்கே நடக்கல? இது அதை கூட பரவாயில்ல. அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ரமேஷ் அவர் கோவிலில் இருக்கிற பொருளை போய் ஆய்வு பண்ணினுங்கிறாரு. அது எப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டாக கூட போய் பார்த்து இதில் போட்டிருக்க எக்ஸ்பிரி டேட்டு கரெக்டாக நம்ம செக் பண்ணும் போல. என்னது அதுக்கு நிர்வாகம் தனியாக இருக்குது, அதை பார்க்குறோம். அமைச்சர் சார் நீங்கள் துறையில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் பாருங்கள், அதில் வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள், வருமானத்தை எங்கே யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு இதே தெரியலையா? போய் சேகர் பாபு போய் கற்றுக்கிட்டோம். நீ தேவையில்லாமல் என்னை ஒம்புக்கு இழுத்து விட்டுட்டு இருக்க. சரி விட்டுரு. அவர் அவர் வந்து தோக்க வேண்டிய ஆள் தான். அதனால நான் அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன் உன்ன மாதிரி. பட் இவங்க செய்யறதுல வந்து திருப்பி சொல்கிறேன், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது தான், ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு பயிலகம் நடத்துங்க. முதலமைச்சர் விஜய்க்கு வேண்டுகோள், நீங்கள் தயவு செஞ்சு எம்எல்ஏ மினிஸ்டர்ஸுக்கு ஆஃபீஸர்ஸை வச்சு உங்களுக்கு முன்னாடியே பாடம் நடத்த சொல்லுங்க. பாடம் தப்பாக எடுத்துக்காது. இது எல்லா புது எம்எல்ஏக்கும் சொல்லி கொடுக்கறது ஒரு ப்ரொசீஜர். நீங்கள் எப்படிலாம் செயல்படணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன செய்யணும்னு. அவன் ரீல்ஸை போட்டு ஃபெமிலியர் ஆகிட்டான், உடனே இப்போ நான் போய் ரீல்ஸை போயிட்டு ஃபெமிலியர் ஆகணும். இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நல திட்டத்துல காம்படிஷன் வச்சுக்கோங்க, ரீல்ஸ் போடுறதுல வேணாங்கிறீங்க. எனக்கு இப்ப பார்த்தாலே அதான் சொல்றேன். இந்த பெண் குழந்தை மறைவுல 3 இன்சிடென்ட் 3 இது ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப டூ மச். நான்னா ஒருத்தன் குழந்தை இறந்துச்சுன்னு ஹைலைட் ஆகுது, அடுத்து அது அந்த பெண் தாயுடைய பிரச்சனைன்னு சொல்றாங்க, அப்புறம் அந்த போலீஸ் சிரிச்சது ஏஐன்றாங்க, அந்த ஏஐ இல்லைன்னு சொல்லி இவனுங்க பேசுறாங்க. இந்த நெரேட்டிவே 4 மணி நேரத்துக்கு ஒரு நெரேட்டிவ் மாத்திட்டு இருக்கீங்க. மக்கள் குழப்பி வச்சிருக்காங்க, டோட்டலா குழப்பி வச்சிருக்காங்க, குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு அரசாங்கம் நடத்த விடுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சார். அமைச்சர் அவங்க பத்தி பேசியிருந்தோம்ல, கீர்த்தனா, அவங்க அந்த பிரச்சாரத்துக்குலாம் போனப்போ பாருங்க, அவர் ஆக்ரோஷமா ஒரு வீடியோ போட்டு செல்ஃபி வீடியோ எடுத்து, இந்த ஆட்சியில் என்னால் பிரச்சாரமே பண்ண முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்னவங்க தான் அவங்க. அவங்க வந்து பேசுனது என்ன, நிர்வாகத்தை பத்தி பேசுங்க. என்னங்க பதில் இது? எனக்கு புரியல, நிர்வாகம்னா என்ன? அப்ப அமைச்சர்கிட்ட கேட்டா பொறுப்பான பதில் சொல்ல தெரியல. என்ன சொல்லணும்னு தெரியுமா? எனக்கு விஷயம் தெரிய வரல, என்னன்னு என்கொயரி பண்ணிட்டு பதில் சொல்றேன், கூப்பிட்டு உங்களுக்கு இது அறிக்கை கொடுக்க. இது எத்தனை வீடியோ பார்த்துருப்போம், எத்தனை அமைச்சர்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க. இதை கூட நீங்க தரா, அப்ப இது கூட நீங்க பார்த்தது இல்லைன்றேன். இல்ல தெரிஞ்சு பேசுனாங்களா தெரியாம பேசுனாங்களா, அந்த டவுட்டும் எனக்கு வருது. இல்ல அவங்க அது சொல்லும் போதுமே ஒரு நமட்டு சிரிப்போட தான் அது சொல்றாங்க. துறை நிதி சரி, அவங்க இது ஏன்டா என்கிட்ட கேட்டீங்க, எனக்கு என்னடா தெரியும், அந்த ஒரு பதட்டத்துக்குள்ள தான் பேசிடுறாங்க. பட் அமைச்சர் எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற 8 கோடி மக்கள்ல 33 பேருக்கு தான் அமைச்சர். அது தொழில்துறை அமைச்சர். அதான் இது 33 பேர் தான் சைரன் வச்ச வண்டி போறீங்க. எத்தனை பேர் 8 கோடி பேரும் ஓட்டு போடுறாங்க. கணக்கு மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் கணக்குல இருக்கிறது. இவங்கள 33 பேர் தான் அமைச்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்கோ. அவ்வளோதான் நம்மளுக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இதுக்கப்புறமாச்சும் அரசாங்க நிர்வாகம் எப்படி நடக்குதுன்றது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி சார்.